ஹலோ guys, வெல்கம் டு DK's மேத் ஷோ. நான் உங்கள் DK. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ப்ராப்பர் சப்செட் அதோடைய டெஃபனிஷன் என்னதுன்னு பார்க்கலாம். A set A is said to be a proper subset of B if A is the subset of B and A is not equal to B. ஓகேவா? ஸோ இது என்னது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு செட்டை எப்போ நம்ம ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அனதர் செட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெண்டு செட் எடுத்துக்கலாம், ஏ பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. முதல் கண்டிஷன் என்னது அப்படின்னா ஏ ஷுட் பி எ சப்செட் ஆஃப் பி. ஏங்கிறது பியோடைய சப்செட்டாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னவாக இருக்கணும்னா ஏ ஷுட் நாட் பி ஈக்குவல் டு பி. ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்படின்னா என்னது நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டாக ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்குது. ஸோ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. இதில் எந்த டவுட்டும் இல்லை. செகண்ட் கண்டிஷன் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. இதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா ரெண்டு செட்டு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எலமெண்ட்ஸ் அப்படியே சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3 இருக்குன்னா இங்கேயும் 1 2 3 இருக்குது. இங்கே எக்ஸ்ட்ரா 4 5 இருந்தால் அந்த எலமெண்ட்டும் ஏல 4 5 இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஏவும் பியும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ஆப்வியஸாக ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதோடைய ஆக்சுவல் மீனிங் என்னது அப்படின்னா ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்கும். அட் த சேம் டைம் பிங்கிற செட்டில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். சப்செட்டை பொறுத்த வரைக்கும் ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஆனால் ப்ராப்பர் சப்செட்டை பொறுத்த வரைக்கும் ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்கணும். அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா பியில் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கணும். அப்படின்னா தான் ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏங்கிற செட்டு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியுதுன்னா முதல் விஷயம் என்னதுன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்குது. செகண்ட் திங் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏவும் பியும் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுவே ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா முதல் விஷயம் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. அதாவது ஏங்கிற செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் பிங்கிற செட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் திங் ஏவும் பியும் ஈக்குவலாகவும் இருக்கலாம் ஆர் ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். ஒரு செட்டில் மொத்தம் n எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு செட்டில் மொத்தம் n எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் சப்செட் 2n - 1 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு செட் எடுத்துக்கோங்க 1 2 3. இப்போ இந்த செட்டுக்கு ப்ராப்பர் சப்செட் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2^3 - 1 which is nothing but 8 - 1 which is equal to 7. அதாவது இந்த செட்டுக்கு மொத்தம் 7 ப்ராப்பர் சப்செட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஆனால் சப்செட் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 2n. அதாவது 8 சப்செட் வந்து இருக்கும். ஆனால் ப்ராப்பர் சப்செட் 7 ப்ராப்பர் சப்செட் தான் இருக்கும். ஸோ இப்போ 1 2 3 இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய இந்த செட்டுக்கு மொத்தம் இத்தனை ப்ராப்பர் சப்செட் இத்தனை சப்செட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? எம்டி செட்டு ஒரு சப்செட்டு தான், 1ங்கிறது ஒரு சப்செட்டு தான், வெறும் 2 மட்டும் இருக்கிறது ஒரு சப்செட்டு தான், வெறும் 3 மட்டும் இருக்கிறது ஒரு சப்செட்டு தான், 1,2 1,3 2,3 1,2,3 இது எல்லாமே வந்து சப்செட்ஸ் தான். ஆனால் ப்ராப்பர் சப்செட்டுன்னு பார்க்கும்போது அப்படியே ஈக்குவலாக இருக்கக்கூடாதா? இது வந்து 1 2 3 இது அப்படியே ஈக்குவலாக இருக்கக்கூடாதா? அப்போ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். மிச்சம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? மிச்சம் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால எப்பயுமே ஒரு செட்டில் n எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ப்ராப்பர் சப்செட் 2n - 1. இந்த -1ங்கிறது என்னதுன்னா இந்த மாதிரி அப்படியே இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியும், எவ்ரி செட் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். எந்த ஒரு செட்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த செட் அந்த செட்டுக்கே சப்செட்டாக இருக்கும். அதனால அந்த ஒரே ஒரு செட்டை மட்டும் மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 7 செட்டு. கரெக்டாக? ஸோ அதனால தான் 2n - 1. சப்செட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2n சப்செட்ஸ் வந்து இருக்கும். இந்த 2n சப்செட்ஸில் அந்த ஆக்சுவல் செட் ஒரு செட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா 2n - 1 இத்தனை ப்ராப்பர் சப்செட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கொஷின் டைம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னது அப்படின்னா ஏ இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லிட்டேன். இப்போ ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாமா கூடாதா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்னது அப்படின்னா ஏ இஸ் த
subset of B and A is not equal to B. Proper subset of B னு சொல்லலாமா கூடாதா? Third question நம்ம என்ன பார்த்தோம்? Every set is a subset of itself. So என்னோட question என்னதுன்னா, can we say that every set is the proper subset of itself? எல்லா செட்டும் தனக்குத்தானே ப்ராப்பர் சப்செட்டாக இருக்க முடியுமா கூடாதா? ஸோ இதுதான் என்னுடைய தேர்ட் கொஷின். ஸோ இந்த கொஷின் எல்லாத்துக்குமே ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணி பவர்ஃபுல் மேக்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.